ஹலோ வெல்கம் டு வர்ஷாஸ் லைஃப் ஸ்டைல் தமிழ். இன்றைக்கி கிட்ஸ் ஸ்நாக்ஸ் பாக்ஸ் சீரீஸில் நான் உளுந்த வடை ரொம்ப ஹெல்த்தியான உளுந்த வடை எப்படி பண்ணலாம் பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு சின்ன மிக்ஸி ஜாரில் நான் ஒரு துண்டு இஞ்சி, ஒரு துண்டு பச்சை மிளகா, கொஞ்சம் ஆனியன் சேர்த்துருக்கேன், உப்பும் அதில் ஆட் பண்ணுறேன். அப்புறமா ஆல்ரெடி ஒரு 1/2 hour 1 hour பிஃபோர் சுடு தண்ணியில் வேக வச்ச சும்மா சின்ன கப்பில் தான் நான் ஊற வச்சேனே. ஸோ அந்த உளுத்தம்பருப்பு மிக்ஸி ஜார்லனே போட்டு நான் அரைச்சிக்கிறேன். ஸோ மிக்ஸி ஜார்லனே பண்ணிக்கலாம், கிரைண்டர் அந்த மாதிரிலாம் தேவையில்லை. ஸோ மிக்ஸி ஜார்லேயே போட்டு அதிலே நான் வெங்காயத்தையுமே போட்டு இந்த பதத்தில் இருக்கணும் மாவு, ஓகேனா? இப்படி போட்டால் ரவுண்டாக விழணும். ஸோ அந்த பதத்தில் மிக்ஸி ஜார்லேயே போட்டு தண்ணி தெளித்து நீங்கள் ஆட் பண்ணாதீங்க, தெளித்து இது பண்ணிக்கோங்க. நான் அதில் இன்னொரு செட் ஆஃப் மாவு உப்பு எதுவுமே போடாமல் ஒன்லி நான் இந்த மாதிரி உளுந்தை மட்டும் அரைச்சி எடுத்துக்கிறேன். ஏன்னா பாயாசத்தில் போடுறதுக்காக பால் மாதிரி இருக்கும். ஸோ அதில் நீங்கள் காரம் அதெல்லாம் சேர்க்கக்கூடாது, ஒன்லி உளுந்த கோலி உருண்டை மாதிரி பண்ணுறதுக்கு. இப்போ வடைக்கு நம்ம அரைச்சி வச்சுருக்க மாவில் வடையை எப்படி அழகாக ரவுண்டாக ஹோலோட சுடலாம் அப்படின்றது இந்த வீடியோவில் பாருங்கள். இந்த மாதிரி தண்ணி தொட்டு மாவு இந்த மாதிரி ரவுண்டாக உருட்டி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த கட்டை விரலை மட்டும் தண்ணியில் நனைச்சி இந்த மாதிரி ஹோல் போட்டுட்டு அப்படியே டைரெக்டாக எண்ணெயில் இப்படி போட வேண்டியது தான். ஸோ ரொம்ப சிம்பிளாக அழகாக வந்துடும். உளுந்தம்பருப்புன்றது சின்ன பிள்ளை, பெண் பிள்ளையாக இருந்தாலும் சரி, ஆண் பிள்ளையாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு அவங்களுடைய இடுப்புக்கு ரொம்ப வலிமை தரும். ஸோ வீக்லி ஒன்ஸ் ஆர் மந்த்லி ட்வைஸ் அவங்க ஃபுட் ஸ்கெடியூலில் இந்த உளுந்தம்பருப்புன்றத ஆட் பண்ணுங்கள். இந்த மாதிரி குட்டியான ஸ்நாக்ஸ்லாம் பண்ணுங்கள். உளுந்தங்களி, இந்த மாதிரி உளுந்த வடை அந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. உளுந்த வடையிலே குழம்பு வைக்கலாம், இல்லை வடைகறி பண்ணலாம். அந்த மாதிரி செஞ்சு கிட்ஸ்க்கு ஆட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டூ சப்ஸ்கிரைப்.